எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நான் கரோட்டு குழம்பு வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கரோட்டு குழம்பு தான் பிடிக்கும். இது வெங்காயம், இது பாருங்கள் கரோடு, இது வெங்காயம் தக்காளி, இது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுட்டேன் பாருங்கள். இது வடகம். நான் திரும்பி வதங்கின பிறகு நல்லா காட்டுறேன். தேவையான உப்பு போடுறேன். தேவையான உப்பு போட்டுட்டுனா இங்கே பாருங்கள். இந்த நம்ம கரோட்டு குழம்புக்கு இது என்ன தெரியுதுங்களா? காராமணி. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன். நம்ம இது கிராமத்தில் இப்படி தான் நம்ம செய்வோம். தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? சட்டி பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வருவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் இன்றைக்கி என்னன்னு தெரியல. இன்றைக்கி அவர் மீன் வாங்கிட்டு வந்திருந்தால் வீட்டில் அவங்க மட்டும் தான் சாப்பிடுவார். அதனால் இன்றைக்கி கரோட்டு குழம்பு எனக்கு பிடிச்சிது. மீன் சாப்பிட மாட்டேன், கரோடு குழம்பு மாட்டேன். எப்படி சாப்பிட்றேன்னு கேட்காதீங்க. எனக்கு கரோட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைக்கருவாடு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சிங்களா? நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே விடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் திட்டினே இருப்பாங்க, எண்ணெய் சாப்பிடாதன்னுட்டு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த காயெல்லாம் போடுறோமா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க. ஆனால் நான் நிஜமாலுமே சொல்கிறேன், பொய் சொல்லலை. இதை நான் அப்படியே சுண்டை வச்சு சாப்பிடுவேங்க. குழம்பு இருக்கிற வரைக்கும் 2-3 நாளைக்கு. அவரு மட்டும் வேறு வச்சு கொடுப்பேன் அவருக்கு. நான் இந்த குழம்பு இருந்ததுன்னா நான் இதையே சூடு பண்ணி சாப்பிடுவேன். இது அவ்வளோ பிடிக்கும் இந்த குழம்பு. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு போடுறோம். அதுலேயே நம்ம இந்த காராமணி இருக்குது இல்லைங்களா? சும்மா லைட்டாக. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் சும்மா லைட்டாக. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நம்ம ஆடி மாதம்லாம் கூழ் ஊற்றுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம கருவாடு படைப்போம் இல்லைங்களா? கூழ் செஞ்சுட்டு கத்திரிக்காய், கருவாடு எல்லாம் போட்டு, மாங்காய் எல்லாம் போட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சிங்களா? இதிலே நம்ம மிளகாத்தூள் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு தொழவினே இருந்துட்டுன்னா அவ்வளோதான். அப்படியே நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்லாம். ரசம் வச்சுட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்லாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கரோட்டு குழம்புனா. ஆனால் அவருக்கு பிடிக்காது. இன்றைக்கி இதான் அவருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லைங்களா? எங்களுக்கு மிளகாத்தூள் நிறைய காரம் இருந்தாலே எங்களுக்கு பிடிக்கும். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இப்போது அப்படியே நம்ம ஒன்றுமே இல்லை, அப்படியே தண்ணி தெளித்து மூடி வச்சோம்னா அப்படியே கிரேவி மாரி இருக்கும். அப்படியே நம்ம ரசம் வச்சுட்டு மோர் தளிச்சிட்டு சாப்பிட்லாம். இல்லை சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வேணால் தண்ணி கொஞ்சம் விட்டு சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தண்ணி விடுவேன் எனக்கு, ஏன்னா 2 நாளைக்கு வேணுன்றதுனால. பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நல்லா இருக்குங்களா? பாய்.